ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த வீடியோல வந்து இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா மூணாவது T20 ப்ரீவியூ பண்ண போறேன். இந்த மேட்ச் நாட்டிங்ஹாம்ல நடக்க போகுது. இப்ப இந்த ப்ரீவியூக்குள்ள போயிடலாம். கண்டிஷன்ஸோட ஆரம்பிச்சேன்னா திருப்பியுமே இந்த கடைசி 6 T20 இந்த வெளியில இந்த 6 T20 கடைசியில நான் ஸ்டாட்ஸ் கொடுக்க போறேன். எப்படி போயிருந்துருக்குன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் 4 ஜெயிச்சிருக்கு, பேட்டிங் செகண்ட் 2 ஜெயிச்சிருக்கு. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 179, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 169, pace economy 9.42, spin economy 8.99, pace wickets 36, spin wickets 30. பேட்டிங் ஃபர்ஸ்ட் வர்சஸ் பேட்டிங் செகண்ட் பார்த்தோம்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து 200 ரன்னுக்கு மேல அடிச்சா இந்த கடைசி 6 மேட்ச்ல சேஸ் பண்ணது கிடையாது. 232 அடிச்சுட்டு 201 ரெண்டாவது பேட்டிங் டீம் அடிச்சிருக்கா. அப்புறமா 215 அடிச்சுட்டு 198 அடிச்சிருந்திருக்கா ரெண்டாவது பேட்டிங் பண்ற டீம். ஸோ 200 ரன் அடிச்சா இந்த வந்து ரெண்டாவது டீம் வந்து சேஸ் பண்ணது கிடையாது. ஆனா எப்ப சேஸ் பண்ணிருக்கான்னா இந்த கடைசி 4 தடவைல வந்து 170 ஸ்கோர் சேஸ் பண்ணிருக்கா. இல்லைன்னா ஒரு 130 வந்து முன்னாடி டிஃபெண்ட் பண்ணியிருந்தா. ஆனா 2012 அந்த மாதிரி நினைக்கிறேன். ஸோ பிச்சு வந்து அங்கேருந்து சேஞ்ச் ஆயிருந்திருக்கலாம். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் 200 அடிச்சா யூ காட் அ குட் சான்ஸ் டு டிஃபெண்ட் தட் ஸ்கோர். திருப்பியுமே பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் நான் பண்ணுவேன் இந்த வென்யூல. பேஸ் இக்கானமி வர்சஸ் ஸ்பின் இக்கானமின்னு பார்த்தோம்னா பவர் பிளேல வந்து சீமர்ஸ்க்கு வந்து எடுக்கும். ஆனா நடு ஓவர்ஸ்டுமே நிறைய மேட்சஸ் ஸ்பின்னர்ஸும் நல்லா பண்ணியிருந்திருக்கா. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து பவர் பிளேல போடுறதுக்கு வச்சுட்டா ஒரு 8 ஓவர் ஸ்பின் என்ன அந்த மாதிரி ஒரு நடு ஓவர்ஸ்ல போட்டா ஒண்ணுமே சரியா வரும். ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கேன் ஆல்சோ போல் த டெத்துங்கிற மாதிரி. அப்புறம் பேஸ் விக்கெட்ஸ் வர்சஸ் ஸ்பின் விக்கெட்ஸ். பேஸுக்கு 36, ஸ்பின் விக்கெட்ஸ் 30. சில சமயம் வர டீம்லாம் ஆரம்பத்தை பவர் பிளேல மட்டும் பேஸ் போலிங் போட்டு நடு ஓவர்ஸ் நிறைய ஸ்பின்னர்ஸ் போடுவா. அந்த கேஸ்லுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஒரு விக்கெட் ஸ்பிட்டா இருக்கிறதுனால நான் சொன்ன மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு பவர் பிளேல எடுக்கும், நடு ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸுக்கும் எடுக்கும். ஆனா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி 200 அடிச்சா அதை டிஃபெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. இப்ப நம்ம பிளேயிங் லெவன்ஸ்குள்ள போயிடலாம். இந்தியாவோட ஆரம்பிச்சேன்னா அப்படிதான் நான் போவேன். அபிஷேக் சர்மா, வைபவ் சூரியவன்ஷி, திலக் வர்மா, ஸ்ரேயஸ் ஐயர், இஷான் கிஷன், சிவம் துபே, அக்ஷர் பட்டேல், ஹர்ஷித் ராணா, ஹர்ஷ்தீப் சிங், பிரின்ஸ் யாதவ், வருண் சக்கரவர்த்தி. இப்ப அவ அப்படி பண்ண போறது கிடையாது. போன மேட்ச் கேட்டா திலக் வர்மா வந்து 24 ரன் அடிச்சுட்டாருன்னு சொல்லுவா. ஆனா அந்த கடைசி ஓவர்ல ஜோஃப்ரா ஆர்ச்சர் அடிச்சார். அது தவிர அவர் நம்பர் 6 பேட்ஸ்மேன்லாம் கிடையாது. இப்ப இஷான் கிஷன் வந்து எப்ப இறங்கினாலுமே அவர் அடிக்க பார்ப்பார். அப்புறமா நான் நிறைய தடவை நான் அப்படி சொல்லியிருக்கேன், இந்த மேட்ச்ல தான் இன்னும் அந்த ஒரு வீக்னஸ் வந்து பிளேர் அப் ஆகும். எதனாலன்னு சொல்றேன்னா ஸ்ரேயஸ் ஐயர் வந்து முதல் 4 ஓவருக்குள்ள பேட்டிங் இறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இஷான் கிஷனுக்குமே இந்த சீவிங் டெலிவரிஸ் ஆரம்பத்துல வந்து அவ்வளோ ஃபேஸ் பண்றதுக்கு பிடிக்காது. அபிஷேக் சர்மா டெக்னிக்கலி சவுண்ட், ஆனா அடிக்க தான் பார்ப்பார். வைபவ் சூரியவன்ஷி எல்லாத்தையுமே அடிக்க பார்க்க போறார். பவர் பிளேல சீமர்ஸுக்கு எடுக்கும்னா ஒரு ஜோஃப்ரா ஆர்ச்சர் போட்டோம்னா 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால திலக் வர்மா நம்பர் 3 விளையாடினா அந்த பவர் பிளே பேஸ கொஞ்சம் பார்த்துட்டு அவர் வந்து இஷான் கிஷன் வந்து அந்த சி மூவ்மெண்ட் கொஞ்சம் குறைஞ்ச உடனே நம்பர் 5ல இறங்கி வரலாம். இந்த வென்யூலுமே அந்த முதல் ஓவர்ஸ்க்கு அப்புறமா பேட்டிங்க்கு வந்து ஒன்றும் ரொம்ப நல்லா ஆயிடும். ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். ஆனா அப்படி பண்ண போறது கிடையாது. அப்புறம் ரவி பிஷ்ணோய் வந்து அவ்வளோ ரன் கொடுத்ததுனால நான் உக்காத்தி வைக்கல. இந்த வென்யூல வந்து பவர் பிளேல ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு எடுக்கும். இப்போ ஹர்ஷ்தீப் சிங், ஹர்ஷித் ராணா வந்து சொல்ல முடியாது, ரன்னும் கொடுப்பார், விக்கெட்டும் எடுக்கலாம், ஆனா ரன்னும் கொடுப்பார். பவர் பிளேல போடுறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலர் தேவைப்படுறதுனால நான் பிரின்ஸ் யாதவை கொண்டு வரேன். அப்புறம் அவரை வந்து கடைசியிலுமே டெத் ஓவர்ல போடலாம். 8 ஓவர் ஸ்பின்னர் பொறுத்த வரைக்கும் போறோம்னா அக்ஷர் பட்டேல் நல்லா போட்டு போன மேட்ச் வருண் சக்கரவர்த்தி வந்து அங்கேயும் இங்கேயும் போடுறணும். இந்த பழைய வருண் சக்கரவர்த்தி மாதிரி வரல. ஆனா போன மேட்ச் ஒரு 9 ரன் பர் ஓவர் மாதிரி போட்டு ஸோ அந்த 8 ஓவர் ஸ்பின் நான் வச்சுக்க போறேன். இந்த மாதிரி தான் போவேன். ஸோ அவ திருப்பியுமே டாஸ் ஜெயிச்சா பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் எடுக்கணும். இப்ப இங்கிலாந்துன்னு பார்த்தோம்னா இப்படிதான் நான் போவேன். Phil Salt, Will Jacks, Jacob Bell, Harry Brook, Josh Butler, Sam Curran, Liam Dawson, Jofra Archer, Luke Wood, Adil Rashid, Saqib Mahmood. இப்ப ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து போன மேட்ச் திருப்பி ரெஸ்ட் பண்ணுவான்னு நினைச்சேன், உள்ள கொண்டு வந்துட்டா. லூக் வுட் வந்து ஒரு பவர் பிளேல 3 ஓவர் போடக்கூடிய ஒரு பவுலர். எதனால அவரை உக்காத்தி வச்சான்னு எனக்கு புரியல.
ஸோ அவர் வந்து 3 ஓவர் போட்டு ஜோஃப்ரா ஆர்ச்சர் 2 ஓவர் போட்டதுன்னா ஒரு சக்கீப் மெஹமூத் வந்து 1 ஓவர் போடலாம். ஜாஷ் டங் வந்து கடைசி ஓவர்ல அடி வாங்கினர் போன மேட்ச்ல. சக்கீப் மெஹமூத் வந்து கடைசியிலுமே போட முடியும், ஆரம்பத்தையும் போட முடியும். அதனால நான் அவரே எடுத்துன்னு வந்திருக்கேன். நான் ஜேம்ஸ் கோல்ஸ் அதனால உக்காத்தி வச்சிருந்திருக்கேன். ஆனா இன்னொரு ஒரு ஸ்டீமர் ஜாஃப்ரா ஆர்ச்சர் வந்து திருப்பி அவன் ரெஸ்ட் பண்ணாததுனால நான் ஜேம்ஸ் கோல்ஸை உக்காத்தி வச்சுட்டேன். அவ அப்படி மாத்த போறது கிடையாது. முக்காவாசி இந்த 2வது மேட்ச் விளையாடின பிளேயங்களோட தான் போறான்னு நினைக்கிறேன். ஆனா ஜாஸ் பட்லர் வந்து மேல இறங்கி அவுட் ஆனா வில் ஜாக்ஸ் பேட்டிங் அவுட் ஆஃப் பொசிஷன், டாம் பேண்டனும் பேட்டிங் அவுட் ஆஃப் பொசிஷன். அது 200 ஸ்கோர் ஒருவேளை இந்தியா அடிச்சுட்டா சரியா போகாததுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ அவ மாத்த போறலாம் கிடையாது. ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா இங்கிலாந்து டாஸ் ஜெயிச்சா பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் பண்ணணும்னு சொல்லுவேன். ஆனா அவ வந்து முதல் மேட்ச்ல பவுலிங் போட்டா, 2வது மேட்ச் இந்தியா பேட்டிங் பண்ணி இங்கிலாந்து சேஸ் பண்ணதுனால இங்கிலாந்து வந்து டாஸ் ஜெயிச்சா பவுலிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு. ஸோ அதுதான் நான் சொல்லுவேன் இங்கிலாந்து 11க்கு. இப்ப வந்து யாருக்கு எட்ஜ் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பவர் பிளே வந்து பந்து அலையும் ஃபாஸ்ட் போலர்ஸுக்கு. எந்த டாப் 4 இஸ் கோயிங் டு என்ன சொல்றது விக்கெட் விழாத மாதிரி எந்த டாப் 4 வச்சுக்க போறது நம்ம பார்த்தோம்னா, இந்தியாவுக்கு அபிஷேக் சர்மா, வேல் சூரியவன்ஷி, திலக் வர்மா, ஸ்ரேயஸ் ஐயர். இங்கிலாந்துக்கு ஃபில் சால்ட், வில் ஜாக்ஸ், ஜேக்கப் பெஹல், ஹாரி புரூக். அபிஷேக் சர்மா டெக்னிக் வீசவும், வேல் சூரியவன்ஷி எல்லாத்தையுமே அடிக்க பார்க்க போற. திலக் வர்மா டெக்னிக் வீசவும், ஆனா அவ இஷான் கிஷன் தான் இறக்க போறா. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து முதல் 4 ஓவருக்குள்ள இறங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இங்கிலாந்துக்கு வந்து இப்ப ஹர்ஷ்தீப் சிங் வந்து 2 விக்கெட் எடுத்தார். அதை தவிர ஹர்ஷித் ராணா சொல்ல முடியாது. பிரின்ஸ் யாதவ் நல்ல பவுலர், ஒரு பயமுறுத்துற பவுலர் கிடையாது. இங்கிலாந்துக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சர், லூக் வுட் இருக்கிறதுனால இங்கிலாந்து வந்து அடிச்சு விளையாடினாலுமே அவளுக்கு இந்த பவர் பிளேல எட்ஜ் இருக்குன்னு நான் சொல்லுவேன். மிடில் ஆர்டர் வந்து இஷான் கிஷன், சிவன் துபே, அக்ஷர் பட்டேல், ஹர்ஷித் ராணா. இங்கிலாந்துக்கு வந்து அவ ஜாஸ் பட்லர் வச்சு ஓபன் தான் பண்ண போறா. ஆனா ஜாஸ் பட்லர், சாம் கரன், லியம் டாசன், ஜாஃப்ரா ஆர்ச்சர், லூக் வுட்னா இங்கிலாந்துக்கு அந்த பேட்டிங் டெப்த் இருக்கு. ஸோ நான் வந்து இங்கிலாந்துக்கும் திருப்பி இந்த எட்ஜ் கொடுக்க போறேன். அப்புறம் ஃபாஸ்ட் போலிங் டு போல் இந்த பவர் பிளேனா இந்தியா ஹர்ஷித் ராணா, ஹர்ஷ்தீப் சிங், பிரின்ஸ் யாதவ். இங்கிலாந்துக்கு வந்து ஜாஃப்ரா ஆர்ச்சர், லூக் வுட், சக்கீப் மெஹமூத், சாம் கரன் வச்சு ஏமாத்தலாம். இப்ப ஹர்ஷ்தீப் சிங் தவிர ஹர்ஷித் ராணா வந்து என்ன பண்ண போறதுன்னு சொல்ல முடியாது. பிரின்ஸ் யாதவும் பயமுறுத்துற மாதிரி ஒரு பவுலர் கிடையாது. ஆனா இந்த கேஸ்ல ஜாஃப்ரா ஆர்ச்சர் வந்து ஒரு பயமுறுத்துற மாதிரி ஒரு பவுலர். லூக் வுட் வந்து பவர் பிளேல 3 ஓவர் போடுற ஒரு பவுலர். ஸோ அந்த எட்ஜுமே கொடுப்பேன். இந்த ஸ்பின் எட்ஜ் மட்டும் இந்தியாவுக்கு கொடுப்பேன். ஏன்னா ஆதில் ரஷீத் போட்டாலே அடிக்கிறா. லியம் டாசனும் இந்தியாவுக்கு எதிராக ஒன்றும் அவ்வளவு பெருசா பண்ணது கிடையாது. ஆனா அக்ஷர் பட்டேல் அண்ணா போடுற, வருண் சக்கரவர்த்தி அங்கேயும் இங்கேயும் போடுறது ஒரு மிஸ்டரி போலர்னால ஸ்பின் எட்ஜ் மட்டும் இந்தியா கொடுக்க போறேன். ஸோ திருப்பியுமே அதுவும் இந்த பேட்டிங் டெப்த்னால, இந்த ஃபாஸ்ட் போலிங், இந்த பவர் பிளேங்கிறதுனால இங்கிலாந்துக்கு நான் எட்ஜ் கொடுக்க போறேன். எங்கன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்க்கலாம்.